வாழ்க சத்குரு. பொதுவாகவே எல்லா ஜாதகத்துக்கும் குழந்தைக்கு காரகன் கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், குரு, சூரியன். இந்த 3 கிரகங்கள் ரொம்ப முக்கியமானது. இது காரகன் கிரகங்கள் குழந்தைய உற்பத்தி பண்ண. யாருக்குன்னா ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வலிமை எழுந்திருக்குன்னா குழந்தை உற்பத்தி பண்ணுறதுல சில பாதகமாகும். இதில் எதுனா ஒரு கிரகம் வலிமை எழுந்திருந்தாலும் யோகங்கள் கூடி வராது. ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி எதுனா குழந்தை யோகம் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு சில வழிபாடுகள் உண்டு, வைத்தியங்கள் உண்டு, சில சித்தால ட்ரீட்மெண்ட் உண்டு, அலோபதிக்லேயும் உண்டு, யுனானிலையும் உண்டு. அது அவங்கவுங்களோட உடம்பு செட் ஆகிறது, அவங்கவுங்க ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி போனோம். என்ன கர்ம வினை பண்ணிட்டு வந்ததுனால என்ன கர்ம வினையை நம்ம செஞ்சோன்னா அந்த பாவத்தை தொழிக்கலான்ட்டு ஒரு ஜோசியக்காரன் உங்களுக்கு சொல்லுவான். பட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஒரு சில மருந்து தரோம். இந்த மருந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக தரோம், ஃப்ரீயாக தரோம் சத்குரு அருளால். இதுக்கு எந்த காசும் கிடையாது. உங்களுக்கும் விந்து நல்லா இருந்து பெண்ணுக்கும் கரெக்டாக இருக்குது எல்லாமேன்னா அது சில பாதகம் மூலியமாக குழந்தை உற்பத்தி ஆகிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, விந்து தெரிக்கும் போது உள்ள சில பூச்சிங்க கர்ப்பப்பையிலேருந்து விந்தை சாப்பிட்ருமா. அது சாப்பிட்டுடுச்சுன்னா குழந்தை நிற்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு ஒரு சித்தர் இந்த மருந்து சொல்லி கொடுத்தாரு. இது மூலியமாக பலருக்கு குழந்தை பிறந்திருக்கு. 2 பேருக்கும், பெண்ணுக்கும் ஆணுக்கும் விந்து நல்லா இருந்து குழந்தை உற்பத்தி ஆகாமல் இருக்குன்னா இந்த மருந்து நாங்கள் தரோம். 2 டோஸ் தான். பீரியட் ஆகிறதுக்கு 3 நாள் முன்னாடி, பீரியட் ஆகிட்ட அப்புறம் 4 நாள் பின்னாடி இது சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பம் தங்குது. 2 பேருக்கு விந்தும் ரஜமும் நல்லா இருந்தா இது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த மருந்துக்கு மருந்துனா இது ஃபுட் சப்ளிமெண்ட். இதுக்கு நாங்கள் ஏதோ சார்ஜ் பண்ணுறதில்ல, எந்த காசும் கிடையாது. ஃப்ரீ இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் ஃபோன் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக அந்த மருந்து கொடுப்பேன். வாழ்க சத்குரு.